தனியா இருக்காங்க. எனக்கு தான் அந்த கடவுள் ஜோடியே இல்லாம பண்ணிட்டாரு. ஏன் தான் இப்படி பண்ணாரோ? அந்த சாமி கிட்டே போய் கேட்கலாம். பிந்து, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு என்னப்பா, நாளைக்கோ இல்ல நாளைக்கோ நீ பூரிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா போயிடுவேன். இங்க பாரு பிந்து, அந்த என்கேஜ்மெண்ட் நடந்தாலும் நான் பூமி அக்கா கிட்ட பேசி நமக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி நான் பண்றேன். நீ அது வரைக்கும் எதை பத்தியும் யோசிக்காத, ஃப்ரீயா இருக்க ட்ரை பண்ணு. அதுவும் இல்லாம இன்னைக்கு பண்டிகை வேற, நீ இப்படி டல்லா இருக்கவே கூடாது. பின்ன நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம். டான்ஸா? அங்க உன் நாத்தனார் பிந்து நமக்கு ஆகாத எதிரி பூமியோட தம்பி கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. டான்ஸ். டான்ஸா? டான்ஸ்னா சாதாரண டான்ஸ் இல்லம்மா. ஒருத்தர் மேல ஒருத்தர் கைய போட்டுக்கிட்டு ஒருத்தர் கண்ணை இன்னொருத்தர் பாத்துக்கிட்டு, ஐயோ அவங்க வெக்கப்படுறதும் சிரிக்கிறதும், அவங்களோட காதல் சீனை என்னால பார்க்க முடியலமா. நிஜமாவா மருதாணி பாட்டி? என் கண்ணால நான் பார்த்தேம்மா. எங்க? அங்க அங்க கோயிலுக்கு பின்னாடி. அது இருக்கட்டும், உங்க அம்மா எங்க? மருதாணி பாட்டி, இப்ப நம்ம அம்மாவை தேடிட்டு போனா அவங்க டான்ஸ முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு சாட்சியே இருக்காது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உடனே அங்க போய் சாட்சிய நம்ம திரட்டி ஆகணும். அவங்க 2 பேரும் இப்ப ஆடிட்டு இருக்கறத நம்ம இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவளுக்கு ஆப்பு வைக்கலாம். வா 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 வா, சீக்கிரம் வா சீக்கிரம் வா. அப்பப்பப்பப்பப்பா, என்ன குடும்பம்டா இது! கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம பணம் இருக்கிறவங்கள வலையில விழ வைக்கிறது, அதுக்கு காதல்ன்ற ஒரு அழகான வார்த்தைய ஒட்டி விடுறது, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது, கூத்தடிக்கிறது. அப்பப்பப்பப்பப்பா, என்னம்மா வளர்த்திருக்காங்க உன்னை! எப்படி உன்னை இப்படி எல்லாம் வளர்த்து இந்த சமூகத்துல விட்டுருக்காங்க? நக்ஷத்ரா, கொஞ்சம் மரியாதையா பேச. ஏன் தம்பி எதுக்காக பிந்து கூட இருக்க போறான்? கூட இருக்கிறது மட்டும் இல்லம்மா, கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்க வீட்டு பொண்ணு கிட்ட ஆசை வார்த்தை பேசி காதல்கிற வட்டத்துக்குள்ள இழுத்து விட்டுட்டான் உன்னோட தம்பி. நான் நம்ப மாட்டேன். என் தம்பி ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஓஹோ, நீ ஒரு பதிவிரத, உன் தம்பி சூதுவாது தெரியாத நல்லவன். மாடு வயல்ல மேய்ஞ்சா கண்ணுக்குட்டி வரப்ப தாண்டி மேய்ற மாதிரி. நக்ஷத்ரா, வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசுறதுக்கு கத்துக்கோ. எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி உன் தம்பி மனசையும் உன் தம்பியையும் நீ கண்ட்ரோல்ல வச்சுக்க பாரு. நீங்க சொல்றது எதுவும் உண்மை இல்லைன்னா? நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். நான் என்னோட தொடைய தட்டி சொல்றேன். நான் சொல்றது மட்டும் உண்மை இல்லன்னா நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அதை செய்யறேன் பூமி. முதல்ல போய் அந்த கூத்த நிறுத்து. வாங்க. வா. என்ன சிவா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா முன்னாடி உன் கூட டான்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு, அதனாலதான் இங்க வந்து நான் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி சிவா, எங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம். ஆடலாமா?
இந்த வருஷம் கூட சரத்சந்திராவோட வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியல. இந்த கம்பு சண்டை போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு கிடைக்க போற பரிசு ரொம்பவே வித்தியாசமானது. ஜெயிச்சவங்க சொல்லணும், தோத்து போனவங்க ஜெயிச்சவங்க சொன்னதை செய்யணும். சரத்சந்திரா மாதிரி ஒரு பெரிய மனுஷன் அவங்க சொன்னதை செய்ய வைக்கணும்னு ரொம்ப ஆசையோட எத்தனையோ பேரு அவரை தோக்கடிக்க பலவித முயற்சிகளை செஞ்சாலும் யாராலையும் அவரை தோக்கடிச்சு வெற்றியாளராக முடியல. வேற யாராவது சரத்சந்திராவோட மோதி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா?